ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வாழ்வது எப்படி என்று புலம்பாதே. காலையில் கூட்டில் இருந்து புறப்படும் பறவைக்கு இரை கிடைக்கும் இடம் தெரிந்தா பறக்கிறது? முயற்சிதான் வாழ்க்கையின் பலம். நல்ல செய்தி இன்று கிடைக்கும் என்று தினமும் நல்வாக்குகளை சொல்கிறீர்கள். எதுவும் நடந்த பாடில்லை. மனிதர்கள்தான் ஏமாற்றுகிறார்கள் என்றால் தெய்வங்களும் இப்போது ஏமாற்றுகிறது என்று நீ மனம் நொந்து சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. துன்பங்கள் புதிதாக எங்கிருந்துதான் முளைத்து கொண்டு வருகிறதோ என்று தெரியவில்லையே என்று புலம்புகிறாய். துன்பங்கள் தொடர்ந்து வருகிறது என்றால் அந்த துன்பம் முடியும் நேரம் வந்துவிட்டது என்று தானே அர்த்தம். எல்லா துன்பங்களுக்கும் இரண்டே மருந்துகள் தான் உண்டு. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எந்த துன்பம் வந்தாலும் பிறருக்கு காட்டிக்கொள்ளாமல் உதட்டில் எந்நேரமும் புன்னகையுடன் இருப்பது மற்றும் ஒரு நீண்ட தூக்கம், இவை இரண்டுமே எதையுமே குணப்படுத்த சிறந்தது. ஒரு கதவின் வழியே அநியாயமாக வரும் செல்வம் பல ஜன்னல்கள் வழியே வெளியே சென்றுவிடும். இழந்து விட்டேன் என்று அடிக்கடி புலம்பும் நீ ஒன்றை மறந்தே விட்டாய். பிறந்தபோது நீ தனியாகத்தானே வந்தாய் இந்த பூமிக்கு. நீ பிறந்ததிலிருந்து உனக்கு தேவையான உணவு, உடை, வீடு என்று அடிப்படை தேவைகளை உன் தாய் தந்தையருக்கு வேலைகளை கொடுத்து உனக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்தவன் நான் தானே. அப்படி இருக்க உன்னை இப்பொழுது மட்டும் கைவிட்டு விடுவேனா என்ன? உன் தாய் தந்தையர் முதலில் இருந்த நிலையில்தான் நீ இன்று நிற்கின்றாய். அன்று நான் அவர்களை கைவிடவும் இல்லை, இன்று உன்னை நான் கைவிட போவதும் இல்லை. இனியும் உன் தலைமுறையையும் காக்கத்தான் போகிறேன். நல்லவர்கள் எல்லோரது வாழ்விலும் இந்த துன்பங்களை கடந்துதான் ஆக வேண்டும். கெட்டவர்கள் கடைசியில் அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பார்கள். அதுவரை அவர்கள் ஆட்டம் ஆடட்டுமே என்றுதான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீ அப்படி இல்லை. நீ என் செல்ல பிள்ளையாயிற்றே. எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவியை செய்ய துடிக்கும் பிள்ளை. உன்னிடம் சில பிழைகள் உள்ளது. அதைத்தான் நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் பயப்பட வேண்டாம். உன் பிள்ளைகள் உன் கைமீறி சில தவறான வேலைகளை செய்வது போல் உனக்கு மாயை காட்டும். அவர்கள் என் கட்டுக்குள் தான் இருக்கின்றார்கள். எந்த தீய சக்தியும் அவர்களை எதுவும் தீண்ட முடியாது. என்னை மீறி எதுவும் செய்துவிடவும் முடியாது. விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்விலும் உண்டு. அதையெல்லாம் புன்னகைத்து கொண்டே செல்வதில்தான் உள்ளது உனது சாமர்த்தியம். வெயில் அதிகமாக இருந்தால் மழை வர வாய்ப்பு உள்ளதாக பெரியவர்கள் சொல்வார்கள். அதுபோல உன் துன்பம் அதிகமாகின்றது என்றால் எல்லாம் முடிவுக்கு வரும் நேரம் வந்துவிட்டது. எதை நினைத்தும் கவலை வேண்டாம். என் பரிபூரண ஆசை என்றும் உன் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது. மீண்டும் உயரத்தான் போகிறாய். உன்னை நான் கைவிட மாட்டேன். இதுவரை நீ செய்த பாவச் செயல்கள் போதும். இது உனக்கு கிடைத்திருக்கும் அரிய வாய்ப்பு. எல்லோராலும் இந்த சொற்களை கேட்டுவிட முடியாது. நீ மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள், உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கின்றாய் என்று. அதனால் யாரையும் திட்டாதே, சாபம் விடாதே, கெடுதல் நினைக்காதே. நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். எதை யாரிடம் சொல்ல வேண்டுமோ அதை அவர்களிடம்தான் சொல்ல வேண்டும். அனாவசியமாக யாரிடமும் அதிகமாக பேச வேண்டாம். நீ மீறி பேசினால் உன் பலவீனம் அவர்கள் அறியக்கூடும். அது உனக்கு நல்லதல்ல. பிறகு நீதான் அவர்களால் காயப்படுவாய். யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு முதலில் நன்றி சொல். ஏனென்றால் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு உன் மீது கவனம் வைத்து கண்டுபிடித்த அவருடைய அந்த கண்டுபிடிப்பிற்கு நீ நன்றி சொல்ல வேண்டாமா? பொறுமையாக காத்திரு. இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு.
மாதத்தின் முதல் நாள் இந்த வேலை தொட்டுவிட்டுதானே எனது இந்த தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய். நீ நினைத்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது. என்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.